ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை பூரம் இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. ஸோ என்னோடய டே எப்படி போச்சுன்றதை இந்த வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எப்பவும் போல் 4:45க்கு எந்திரிச்சு பசங்களுக்கு எல்லாமே டிஃபன்லாம் பேக் பண்ணி அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஆடி மாதம் இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே வந்து ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்க போகுது. எப்பவும் வரலட்சுமி பூஜை வந்து ஆவணி மாதம் வராது, அந்த ஆடியில் தான் மேக்ஸிமம் வரும். இந்த தடவை ஆவணி மாதம் பிறந்ததுக்கப்புறம் வருது. எல்லாமே நல்லதுதான்ல. நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. வரலட்சுமி பூஜை வந்து அந்த பௌர்ணமிக்கு முன்னாடி தான் எப்போவுமே எடுப்பாங்க. ஸோ 28ஆன்னு கேட்குறீங்க. ஸோ 28 இல்லை, 21 தான் வந்து நமக்கு வரலட்சுமி நோன்பு. வரலட்சுமி பூஜையோட ப்ரிப்ரேஷன் உங்கள் வீட்டிலலாம் எப்படி போயிட்டுருக்கு, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீட்டில் வந்து ப்ரிப்ரேஷன் போயிட்டே இருக்குது. ஒன்று ஒன்றா வந்து பை பண்ணிகிட்டே இருக்கிறேன். என்ன வேணும் வேணாம் அப்படின்றத எல்லாம் பார்த்துட்ருக்குறேன். அதுக்கு வீடியோ கூட ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மண்டே அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் இப்போ பேக் டு நம்ம வ்ளாக் வரலாம். துளசிக்கு பூஜை செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கிச்சனுக்கு வந்துட்டு பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் ரெடி பண்ணேன். இன்றைக்கி பிரசாதத்துக்கு வந்து அக்கார வடிசல் தான் வந்து செஞ்சுருந்தேன். இது வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். இதோட ரெசிபி போன இயரில் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது எப்படின்னா, குக்கரில் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 1/4 கிளாஸோ இல்லை ஒரு அரை கிளாஸ் எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதுவும் பாலும் போட்டு நல்லா குக்கரில் வேக வைக்கணும். அந்த ஸ்பூன் போட்டால் அந்த பால் பொங்கி வெளியில் கொட்டாமல் இருக்கும். அதனால் வந்து ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ அதை குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம் போய் லைட்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று வச்ச அந்த ஸ்வீட்ஸ் இருக்கும், தண்ணி எல்லாம் சேஞ்ச் பண்ணோம்ல, ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் சாமிக்கு தேவையான பூ எல்லாமே வந்து எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே இந்த வேலையை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வந்து பூவெல்லாம் வச்சுட்டு அப்புறம் விளக்கு பொருத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கும் பொருத்தி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சிலைகள்லாம் வச்சுருப்போம்ல, ஸோ ஒவ்வொன்றா இன்றைக்கி என்ன அபிஷேகம் பண்ணணும், எந்த சாமிக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருந்தேன். அது போக நம்ம டெய்லி லட்டு கோபாலை வந்து அபிஷேகம் பண்ணிவிடுவோம்ல, ஸோ அவரையும் வந்து நல்லா குளிக்க வச்சுட்டு அவருக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அவரையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு அவரோட இடத்துல உட்கார வச்சாச்சு. ஆடி கடைசி வெள்ளின்றது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதுலேயும் வந்து ஆடி பூரமும் சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் தான்ல. ஸோ போன ஃப்ரைடே வந்து நமக்கு கிருத்திகை வந்தது, இந்த ஃப்ரைடே ஆடி பூரம். ஸோ டபுள், ஒரே கல் 2 மாங்கான்ற மாதிரி டபுள் டமாக்கா தான். அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு டே இந்த ஆடி பூரம். இப்போ இங்கே வந்து குக்கரில் வேக வச்சுருந்தேன்ல, பாசி பருப்பும் அரிசி பச்சை அரிசியும் போட்டு வேக வச்சுருந்தேன். ஸோ அதுவும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அப்புறம் தனியாக வந்து கொஞ்சமாக வெல்லம் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்தளவு, 1 கப்பு ரைஸ் எடுக்கிறோன்னா 1 கப்புக்கு கூடு எடுத்துக்கணும். வெல்லம் எடுத்துகிட்டு அதை தனியாக வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த அரிசியோடு ஆட் பண்ணிக்கணும். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா திக்காக அப்படியே அல்வா மாதிரி வரும். ஸோ அந்தளவுக்கு அதை நம்ம கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 20 மினிட்ஸாவது எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். நமக்கு டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். என்னோடய வெல்லம் வந்து கலர் இல்லை, அதனால பாருங்கள் எவ்வளோ லைட் கலராக இருக்குது. இல்லைன்னா ஒரு மாதிரி டார்க் கலர் வரும், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னோடய இதில் கலர் இல்லை, அதனால் அதையும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி நம்ம முந்திரி பருப்பு பாதாம் கிஸ்மிஸ்லாம் வந்து லைட்டாக கீயில் ஃப்ரை பண்ணி அது கூட ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பரான வந்து பிரசாதம் ரெடி ஆகிடும். அண்ட் பிரசாதம் ரெடி ஆகிடுச்சா, இப்போ அம்மனை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரசாதம் எல்லாம் வச்சுட்டு நம்ம வளகாப்போ பண்ணிடலாம் அம்மனுக்கு. அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்கங்குடி மாரியம்மன் ஃபோட்டோ இருக்குது, அவங்கள வந்து எடுத்து ஃபோட்டோஸ் நல்லா தொடச்சிட்டு அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு
பூவும் போட்டுட்டேன். இப்போ வந்து வளையல் வந்து கொஞ்சம் மாலையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வளையல் மட்டும் மாலையாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து கொஞ்சம் அப்படியே கெட்டுற மாதிரி கெட்டிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளையலை வந்து அம்பாளுக்கு பக்கத்தில் முன்னாடி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கு நம்ம எப்படி நம்ம நார்மலாக வளகாப்பு பண்ணும்போது இது பண்ணுவோம்ல, நலுங்கு வைப்போம்ல, ஸோ அதே மாதிரி நல்லா கன்னத்தில் வந்து மஞ்சள்லாம் தடவிட்டு கொஞ்சம் அக்ஷனை போட்டுட்டு வளையலை வந்து அப்படியே அம்மன் ஃபோட்டோ முன்னாடி மாட்டிட வேண்டியது தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் விளக்கு பூஜை பண்ணியிருந்தேன். இது ஆடி கடைசி வெள்ளியில், ஆடி மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை எப்படியாவது பண்ணிடுவேன். ஸோ இந்த தடவை தான் வந்து சான்ஸ் கிடச்சது. போன தடவை பண்ண முடியலை, அதனால் இந்த தடவை பண்ணிடலான்னு சொல்லிட்டு விளக்கு பூஜை தான் வீட்டில் தான் வந்து செஞ்சுருந்தேன். விளக்கு பூஜைக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குத்து விளக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கணும். நமக்கு சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி எடுத்து வச்சுட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி மஞ்சளை வந்து மஞ்சள் பிள்ளையார்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு அதுக்கப்புறமா விளக்க பொருத்தணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குங்குமமும் கொஞ்சமாக பூவும் எடுத்து கீழே இருந்து மேலே அப்புறமா மேலே, அதாவது மேலே சென்ட்ரு மேலே அந்த மாதிரி நம்ம வந்து குங்கும அர்ச்சனை பண்ணணும். அதுக்கப்புறம் நான் அம்மனுக்கு நலங்கு வச்சுருந்தேன்ல, ஸோ அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். மொபைலில் 108 போற்றின்னு சொல்லி போட்டிருந்தோன்னா திருவிளக்கு பூஜைன்னு போட்டாலே அதில் வரும். ஸோ ஒவ்வொன்றா அவங்க சொல்ல நம்மளும் இங்கே வந்து அர்ச்சனை பண்ணலாம், குங்கும அர்ச்சனை. அண்ட் இது நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி எப்போவுமே வாசம் செய்கிறது தான் ஒரு ஐதீகம். அதே மாதிரி அந்த விளக்கில் கீழே நடுவில் மேலே அந்த இடத்துல வந்து நம்ம பார்வதி, சரஸ்வதி, லக்ஷ்மி 3 பேருமே இருக்கிறதுனால அவங்க 3 பேரோட அருளும் நமக்கு கிடைக்கும். அதனால் ஆடி மாதத்தை மிஸ் பண்ணாமல் வர செவ்வாய்க்கிழமை கூட சான்ஸ் இருக்குது, பண்ணாதவங்க பண்ணுங்கள். எல்லா பலனும் உங்களுக்கும் கிடைக்கட்டும். அண்ட் இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஸோ என்னோடய பூஜையெல்லாம் முடிஞ்சது. பக்கத்து வீட்டுக்கு பிரசாதம்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த டேயை சூப்பராக முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோவும் இங்கே முடியுது. நெக்ஸ்ட்டு வரலட்சுமி ப்ரிப்பரேஷன் விலாக் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், மண்டே அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிள் லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் மீட் பண்ணலாம். டில் பாய்.